ஹலோ வீஃபர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஒரு நியூ ட்ராக், நியூ லொக்கேஷன், சம்திங் ஏதோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த பின்னணி பார்க்கும்போது ஸ்ரீனியோட அப்டேட்டு கவனிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் தோன்றதுன்னா, இந்த தோட்டத்தில் ஒரு வீடு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய செடிகள்லாம் இருக்குது. இது ஒரு என்ன சொன்னால் சிட்டி சைடு இல்லை, அது கிளியர். பட் ஆனால் இன்றைக்கான ட்ராக்கில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் மாதிரி ஒரு லொக்கேஷன், அதாவது தோட்டத்தில் ஒரு வீடு, அது மாதிரி ஒரு லொக்கேஷன். அடுத்து வந்து காலேஜ், இது மாதிரியான விஷயம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வெண்ணிலா ரிலேட்டடான ஒரு நகர்வுகள். அவங்க மெமரிஸ் நிறைய விஷயங்கள் இழந்திருக்கலாம் இல்லையா. இப்போது ராகினி சொல்லும்போது விஜய்ங்கும் போது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க பேசும்போது அவங்க ரியாக்ட் பண்ணலை. விஜயை பார்க்கும்போது பின்னாடி ஒடியாந்தம்போது விஜய் அப்படின்னு அவங்க கூப்பிடலை, ரைட்டா. ஸோ அவங்க வந்து இது வரைக்கும் பேசி நமக்கு சீன் வைஸ் காட்டவே இல்லை. அவங்களுக்கான பாதிப்புகள் இருக்குது. ஒரு என்ன சொன்னால், என்ன தான் விஜய் அவங்க பார்த்தாலும் அந்த அஃபெக்டான விஷயங்கள்னு இருக்கும் இல்லையா. பேரண்ட்ஸ் இழந்திருக்காங்க, அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இது காதலை மட்டும் எடுத்துக்கக்கூடாதுங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் இழந்திருக்காங்க. கண் முன்னாடி நிறைய விஷயங்கள் இழக்கும்போது ஒரு சிலர் அந்த அதிர்ச்சியில் அவங்களுக்கு பேச்சு வரல அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி சம்திங் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால் ஒவ்வொரு லொக்கேஷனும் போகலாம், இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இல்லை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு கூட டெக்னிக்கல் டீம் நினைக்கலாம். இது இந்த பொண்ணு நம்ம என்னமோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம், இது நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதாவது எவ்வளோ கோணங்களில் வேணாலும் அந்த கதையோட நகர்வுகள் இருக்கலாம். இப்போ வெண்ணிலாவை தொடர்ந்து விஜயோட வீட்லேயே வச்சுருக்கிறதுக்கு எங்காச்சும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாக கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனால் இது ஒரு நியூ லொக்கேஷன். ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாக கேரளா அது மாதிரிலாம் சொல்லலை. பட் அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கும் போது ஒரு வெளியிலலாம் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க, சம்திங் அது மாதிரி சொல்லும்போது ஓகே அங்கே ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அது மாதிரி எப்பயுமே அது மாதிரி தானே சொல்லிட்டு இருக்காரு. இது தனிமையாக இருக்கும். பட் வில்லேஜ் ரிலேட்டடான ட்ராக் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் புதுமையாக இருக்கும் இல்லையா, அதாவது புத்துணர்வாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன். எஸ், ஸ்ரீனி பின்னாடி இருக்கிறது நம்ம டேரக்டரோட கார் தான். அதில் ஒன்றும் ஜீப் தான், அதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஜீப்பை நம்ம அது டேரக்டரோடது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதனால் நான் லாஸ்ட் வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணல, ஆனால் கவனிச்சேன். பட் ஸ்ரீனியோட இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா பெரிய பங்களா அப்படிங்கலாம் இல்லைங்க, தோட்டத்தில் ஒரு சிம்பிளான வீடு அப்படிங்கிறது தான் பார்க்க தோணுது எனக்கு. இது அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட லொக்கேஷனும் இதுவும் டோட்டலாக காலேஜ் அங்கே தானே எடுக்கிறாங்க ஷூட்டு. ஸோ அதுவும் இதுவும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேறு லொக்கேஷன் சேம் டேயில் எடுத்திருக்காங்க. அதாவது எல்லாமே கொஞ்சம் நேரம் அவங்களோட மெமரிஸ்க்காக ஏதாச்சும் சம்திங் கலெக்ட் பண்ணலாம். விஜய் கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸு தன்னால் அவங்களுடைய இந்த நிலை அதை விஜய் உணரும்போது சீரியஸ்லி சொல்கிறேங்க. ஆனால் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு பின்னாடி இருக்கும்போதே அவர் ஒரு ஃபீல் உணர்ந்தார், ரைட்டு தானே. அதெல்லாம் வந்து நான் தவறே சொல்ல மாட்டேன். எக்ஸ்லவராக இருந்தாலும் அவங்க நம்மளால இவ்வளோ பிரச்சனைகள், ஃபேமிலி இழந்திருக்காங்க, அவங்க வாழ்க்கையே வந்து தலைகீழாக ஆயிருக்கு அப்படின்னா அது விஜய் தான் பொறுப்பு. நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, விஜய் வந்து அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்கணும். லைக் பணம் கொடுக்கணும், அவங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு ஒரு கல்யாணமே பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் விஜய் செஞ்சு கொடுக்கணும். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா அவங்க சித்தப்பா மிரட்டி தான் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க சித்தப்பாவை பற்றி நான் சித்தப்பாவை ஏன் கூட்டிகிட்டு வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவுமே எனக்கு கனெக்ட் ஆச்சு. அது ஒரு ஸ்பெஷல் வீடியோலேயே நான் சொல்லணும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல சித்தப்பா வராதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, இவங்கள பார்த்தா வெண்ணிலாவுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு கோவப்படுவாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சித்தப்பாவை இங்கே வீட்டுக்குள்ளேயே விடலை. நான் ரொம்ப நாளாக என்னடா பிள்ளையை கூட்டிகிட்டே வரல பாட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்ச தாத்தா பாட்டியை பற்றி. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஓரளவுக்கு நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம். இருந்தாலும் விஜய் இது எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோட 100 இல்லைங்க 500% இந்த விஷயத்தில் பொறுப்புணர்வோடு செய்வாங்க. காவேரியுமே, ஏன்னா அவங்களோட ஹெல்த்து வந்து பாதிக்கப்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதுலேருந்து அவங்க மீண்டு வந்து நல்லவங்களாகிறாங்களா கெட்டவங்களாகிறாங்களாங்கிறது வேறு கதை. பட் இந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உங்களுடைய கருத்து கஸ்டடியும்